அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு நாம பார்க்க போற பாடம், அதாவது தரம் 10 7வது அழகாக இடம்பெற்றிருக்கக்கூடிய உலர்வலய புராதன நகரங்களின் வீழ்ச்சியும் தென்மேற்கில் புதிய இராச்சியங்களின் தோற்றமும். இந்த பாடத்தை பொறுத்தவரையில முதலாவது நான் உங்களுக்கு ஒரு வரையறை, அதாவது இந்த பாடம்ங்கிறது எந்த அளவுக்குள்ள வருது அப்படிங்கிறத நான் முதலாவது உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். அதுல இருந்து நம்ம இந்த பாடத்தை படிக்கிறது வந்து நம்மளுக்கு மிக இலகுவாக இருக்கும். அதனால நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த தலைப்புல எந்த விஷயம் சம்பந்தமா சொல்ல வர்றாங்க அதை முறை நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த பாடம் எதோட சம்பந்தப்பட்டது, ஏதாவது நாட்டில் நடந்த யுத்தங்கள், ஆங்கிலேயர் நாட்டை கைப்பற்றியது அதோட சம்பந்தப்பட்டதா இல்லைன்னு சொன்னா என்ன அப்படிங்கிற முதலாவது டாபிக் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, அதாவது இந்த பாடம்ங்கிறது இலங்கையில உருவாகிய தலைநகரங்களோட சம்பந்தப்பட்டது. உங்களுக்கு தெரியும், முதலாவது தலைநகரமாக இலங்கையில தோற்றுவிக்கப்பட்டது அனுராதபுரம். அனுராதபுரம் தான் இலங்கையில உள்ள முதலாவது தலைநகரம். அப்ப அதுல இருந்து பல்வேறு தலைநகரங்கள் மாற்றப்பட்டு வந்துச்சு. அந்த தலைநகரங்களோடு சம்பந்தமான ஒரு பாடம் தான் இந்த பாடம். ஆரம்பத்துல 2 தலைநகரங்களும் உலர்வலயத்தை மையமாக கொண்டு தோற்றம் பெற்றது. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா தலைநகரங்கள் தென்மேற்கை நோக்கி இடம்பெயர ஆரம்பிச்சிரு. அதை பற்றி தான் இந்த பாடம் வரப்போகுது. இதுதான் இந்த பாடத்தினுடைய சுருக்கம். இதை வந்து உங்களுக்கு 5 தலைப்புகளாக பிரிச்சு அதுக்குள்ளதான் இந்த பாடம் இருக்குது. இந்த பாடம் சம்பந்தமான எந்த விடயம் நீங்க படிச்சாலும் அந்த 5 தலைப்புக்குள்ளதான் இது வரப்போகுது. அந்த 5 தலைப்புகளும் என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு தந்துடுறேன். முதலாவது அதை பாருங்க. இந்த ஆகிறேன், இதுதான் அந்த 5 தலைப்புகளும். இது பிரதான தலைப்பு, இது பாட தலைப்பு, பிரதான தலைப்பு, இது பிரதானமானது. ரைட், இதுக்குள்ள பாருங்க. முதலாவது உங்களுக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, நகர வாழ்க்கையின் பின்னணி. நகர வாழ்க்கையின் பின்னணி அப்படிங்கிறதுக்குள்ள என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், அதாவது நாம ஆரம்பத்திலேயே நகரமாக வாழ்ந்தோம், ஸ்டார்ட்லயே நம்ம நகரமாவா இருந்தோம்? இல்ல, ஒரு நாடோடி வாழ்க்கையா இருந்தோம், ஒவ்வொரு இடமா அலைஞ்சு தெரிஞ்சோம். அப்படி இருந்த நாமும் எப்படி ஒரு நகர வாழ்க்கைக்குள்ள வந்தோம்? ஒரு கிராமம் முதலாவது உருவாகி அதுல இருந்து நகரங்கள் தோற்றம் பெற்று அந்த நகர வாழ்க்கை எவ்வாறு வந்துச்சு அதை பற்றியது அப்படியே தொடர்பான விடயங்கள் தான் இந்த பகுதிக்குள்ள உங்களுக்கு தர்றாங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா 2வது ஒரு தலைப்பு தராங்க, முதலாவது நகராக்கம். இப்படி நகரங்கள் உருவாகியதற்கு பின்னால் கட்டாயமாக தலைநகரம் அப்படின்னு சொல்லி ஒன்று தேவை வந்துரு. தலைநகரங்கள் வேண்டும். இப்ப நகரம் எல்லாம் வந்துட்டு, நிறைய நகரங்கள் வந்துட்டு வைங்களேன். இப்ப அவ்வளவு நகரத்தையும் கண்ட்ரோல் பண்ற ஒரு தலைநகரம் தேவையா இல்லையா? இதுதான் முதலாவது நகராக்கம். அந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு தெரியும், அனுராதபுரத்தை பண்டுகாஃபைன் இலங்கையில முதலாவது தலைநகரமாக சாய்ஸ் பண்ணினான். சார், அப்ப இது வந்து அந்த விஷயங்கள் இதுல வருவது. தலைநகரம் எவ்வாறு தெரிவு செய்யப்பட்டது, அந்த நேரத்தில் இலங்கையில தலைநகராக தெரிவு செய்யப்படுவதற்கான முழுமையான தகுதிகள் கொண்டு காணப்பட்டது 2 நகரங்கள் தான். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க நினைப்பீங்க அனுராதபுரம் புலனறுவை, அப்படி அல்ல. அனுராதபுரம் மாகமன், அனுராதபுரம் மாகமன், இது 2ம் தான் இலங்கையில தலைநகராக வருவதற்கான சகல தகுதிகளையும் பெற்று அன்றைக்கு காணப்பட்டுச்சு. சரி, இது 2வது தலைப்பு. இதை நம்ம பிறகு விரிவா பார்க்க இருக்கிறோம். இப்ப நம்மளுக்கு அதுல உள்ள டாபிக் கூட சொல்லி தரேன், என்ன விஷயங்கள் அதுல வருது. ரைட், 3வது பாருங்க, புலனறுவை இராசதானி வீழ்ச்சி அடைதல் அப்படின்னு சொல்லி 3வது பகுதியாக உங்களுக்கு தர்றாங்க. புலனறுவை இராசதானி வீழ்ச்சி அடைதல். இதுக்குள்ள என்ன வரப்போறன்னு சொன்னால், அனுராதபுரம் முதலாவது தலைநகரம். சரி, அதுக்கு போற 2வது தலைநகரமாக புலனறுவை தெரிவு செய்யப்பட்டுச்சு. அந்த புலனறுவை இராசதானியில வீழ்ச்சிக்கான காரணிகள் பற்றி இதுக்குள்ள பேசுறாங்க. இப்ப நீங்க யோசிப்பீங்க, முதலாவது தலைநகரம் அனுராதபுரம் தானே, அப்ப அனுராதபுரத்தை பத்தி பார்த்துட்டு அனுராதபுரத்தினுடைய வீழ்ச்சி எல்லாம் பார்த்துட்டு தானே புலனறுவைக்குள்ள வரணும். அது ஏன் திடீர்னு புலனறுவை வீழ்ச்சிக்கு வர்றாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். அதாவது நல்லா நீங்க புரிஞ்சுக்கொடுங்க, அனுராதபுரம் வீழ்ச்சி அடைந்தாலும் கூட அதுல ஏற்பட்ட இழப்புகளை புலனறுவை ராசதானி தலைநகரமாக வந்து அதை ஈக்குவல் படுத்திட்டு சமப்படுத்திட்டு அந்த இழப்புகளை பெரிய இழப்புகளாக காட்ட இல்லை. ஆனால் புலனறுவை ராசதானியின் வீழ்ச்சிங்கிறது நம்ம நாட்டுக்கு ஏற்பட்ட ஒரு பாரிய இழப்பு. இராசரட்டை நாகரிகத்தின் வீழ்ச்சி அதை சொல்லுவாங்க, புலனறுவை ராசதானியின் வீழ்ச்சியை. அதனால இந்த தலைப்புக்குள்ள புலனறுவை ராசதானியின் வீழ்ச்சிகள் தனித்தனியை எடுத்து ஏன் வீழ்ச்சி அடைஞ்சது அப்படிங்கிறதுக்கான காரணிகள் இதுக்குள்ள உங்களுக்கு சொல்லி தருவாங்க. ரைட், அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா 4வது தலைப்பாக உங்களுக்கு தராங்க, 2வது நகரமயமாக்கம். புலனறுவை வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு பிறகு நம்ம நாட்டில மற்றொரு தலைநகரம் தெரிவு செய்யப்பட இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தால் அப்படி இல்லை, தெரிவு செய்யப்பட்டுச்சு. அதுதான் 2வது நகரமயமாக்கம் சொல்லுவாங்க. அதுல என்னவெல்லாம் தெரிவு செய்யப்பட்டுச்சு என்று சொன்னால், புலனறுவை ராசதானியின் வீழ்ச்சிக்கு பிறகு சிறிது காலங்கள் தலைநகரங்கள் இல்லாம, அதாவது எப்படின்னு சொன்னால் தலைநகரம் வாரதுக்கு முன்னாலே எப்படியான ஒரு நிலைமை காணப்பட்டுச்சோ அவ்வாறான ஒரு நிலைமை காணப்பட்டாலும் அதை இல்லாமாக்கி மீண்டும் தலைநகரங்களை உருவாக்குறதுல மிக முக்கியமாக 3ஆம் விஜயபாகு மன்னன் அவன் அதுல கூடுதலான அக்கறை செலுத்தி
இன்னும் ஒரு தலைநகரத்தை நம்ம நாட்டுல கொண்டு வந்தான். அதுதான் இரண்டாம் நகரமயமாக்கம். அது என்னெல்லாம் வரப்போகுது? தம்பதனியா, அதே போன்று யாப்பகுவ, அதே போன்று குருநாகலை, அதே போன்று கம்பளை, அதே போன்று கோட்டை. இது இவ்வளோ இலங்கையில உள்ள மிக முக்கியமான தலைநகரங்கள். அதே நேரத்தில் யாழ்ப்பாணமும் வன்னியர்களும் அப்படிங்கிற ஒரு பகுதியும் இதுக்குள்ள பேசப்பட போகுது. இதுவும் தலைநகரங்கள், இலங்கையில உள்ள யாழ்ப்பாண ராச்சியம். அதே போன்று வன்னி என்று சொன்னா அதாவது குறுநில அரசுகள், சின்ன சின்ன அரசுகள். இதை பற்றியும் இதுக்குள்ள உங்களுக்கு சொல்லி தருவாங்க. இப்ப நான் இதுல உங்களுக்கு டீப்பா இறங்கி இது என்ன விஷயம், தம்பதனியான என்ன, இதை யார் தலைநகராக்குனது அப்படின்னு உங்களுக்கு சொல்லி தர இல்லை. முதலாவது நம்ம என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, அந்த 7வது பாடம்ங்கிறது என்ன தொடர்பானது, அதை எப்படியெல்லாம் பிரிச்சு வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தா இந்த பாடத்தை படிக்கிறது உங்களுக்கு லேசா இருக்கும். ரைட், அப்ப இது உங்களுக்கு சரி. அடுத்தது 5வது இறுதியான ஒரு கட்ட தலைப்பாக உங்களுக்கு தாராங்க, இரண்டாம் நகரமயமாக்கலின் சிறப்பம்சங்கள். இரண்டாம் நகரமயமாக்கலின் சிறப்பம்சங்கள் அப்படிங்கிற பகுதிக்குள்ள உங்களுக்கு இரண்டாம் நகரமயமாக்கலின் சிறப்பம்சங்கள் அப்படிங்கிற பகுதிக்குள்ள உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி போறாங்கன்னு சொன்னால், அதாவது பொருளாதார அமைப்பு. முதலாம் நகரமயமாக்கல் சொல்லும் பொழுது அது உலர் வலயத்தில் இருந்தது. ஆனால் இரண்டாம் நகரமயமாக்கல் சொல்லும் பொழுது அது ஈர வலயத்தை நோக்கி இடம்பெயர்ந்ததால பொருளாதாரத்துல பாரிய மாற்றங்கள் இடம்பெற்றுச்சு. அதே நேரத்தில் சமயம், அதே போன்று கலைகள், கட்டடங்கள், இது சம்பந்தமான விஷயங்கள். இதெல்லாம் இரண்டாம் நகரமயமாக்கலுடைய எப்படி பார்க்கணும், பொருளாதார அமைப்புன்னு சொன்னா இரண்டாம் நகரமயமாக்க பொருளாதார அமைப்பு, இரண்டாம் நகரமயமாக்க சமயம், இரண்டாம் நகரமயமாக்க கலைகளும் கட்டடங்களும் அப்படின்னு சொல்லி இந்த விஷயம் முடியுது. இவ்வளவுதான் உங்களோட 7வது பாடம். இதுக்குள்ளதான் உங்களோட 7வது பாடம் இருக்குது. இப்ப நான் உங்களுக்கு சொல்லி தந்த விஷயம் என்னன்னு சொன்னா 7வது பாடத்தினுடைய ஒரு சாராம்சம், எதுக்குள்ள 7ஆம் பாடம் இருக்குன்னு சொல்லி நான் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய பதிவுகள்ல உங்களுக்கு இதனுடைய ஒவ்வொரு தலைப்புகளாக எடுத்து அதுல உங்களுக்கு என்னென்ன பகுதிகள் எல்லாம் விளக்கப்படுத்தணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். கட்டாயமா நீங்க நான் தாரதெல்லாம் கட்டாயம் பார்த்துட்டு வாங்க. தொடர்ச்சியா நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா உங்களோட கல்வி கற்கக்கூடிய மாணவர்கள் அவர்களும் இந்த பாடத்தை இலகுவாக கற்றுக்கொள்றதுக்காக வேண்டி இந்த விஷயத்தை அவங்களுக்கு மெத்தி வைங்க. ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கும் என்று சொன்னால் அதை நீங்க எனக்கு தெரியப்படுத்துங்க. வரக்கூடிய பதிவுகள்ல அதை உங்களுக்கு இன்னும் நான் இலகுபடுத்தி இந்த பாடத்தை, அதாவது வரலாறு பாடத்தை எவ்வாறு இலகுவாக மனப்பாடம் செய்து கொள்வது, கற்றுக்கொள்வது, அதில் சொல்லப்பட்ட விடயங்களை எவ்வாறு புரிந்து கொள்வது, இது தொடர்பான விடயங்கள் நான் உங்களுக்கு தர இருக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.